This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https buymode.shop links. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கான ஐஏஎஸ் டிக்கி கொஷின் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இன்றைக்கான கொஷின் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயில் கம்பியை உடைச்சிட்டு வெளியே வந்து தப்பிக்க பார்க்குறாரு. ஆனால் அந்த தப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 வழி இருக்குது. அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. அந்த 3 வழியில் ஒரு வழியிலையும் 3 விதமான ஆபத்து இருக்குது. ஒரு வழியில் ஒரு ஆபத்து இருக்குது, இன்னொரு வழியில் ஒரு ஆபத்து இருக்குது, 3வது வழியில் இன்னொரு ஆபத்து இருக்குது. 3மே பயங்கரமான ஆபத்து இருக்குது. அந்த 3 வழியில் ஏதாவது ஒரு வழியை செலக்ட் பண்ணிட்டு தான் இவர் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வர முடியும். முதல் வழி இடதுபுறம், அந்த ஜெயிலுக்கான இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு வழி போகுது. அந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான விஷவாயு இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து அந்த வழியில் பார்த்திங்கன்னா விஷவாயு பரவிட்டுருக்கு. அந்த விஷவாயுலாம் சும்மா நம்ம கொஞ்ச நேரம் அப்படி சுவாசித்தாவே நாம் வந்து இறந்துருவோம். நீங்கள் நினைக்கலாம் அந்த வழியாக வந்து மூக்க மூடிட்டோ இது சுவாசிக்காமல் போனால் நம்ம கடந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த வழியாக வந்து ரொம்ப தூரம் போகணும். ஓகேங்களா? அந்த வழியாக ரொம்ப தூரம் போனால் தான் நம்ம வெளியே வர முடியும். அப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் மூச்சு அடக்கி வச்சுருப்பீங்க? எப்படினாலும் அந்த வழியாக போனால் இறந்துருவோம். ஓகேங்களா? எப்படினாலும் மூச்சு விட்டு தான் ஆகணும். அடுத்து 2வது வழி, இது இந்த விஷவாயு வந்து இடதுபுறம் இருக்குது. அடுத்து இன்னொரு கதவு வழியாக பார்த்திங்கன்னா வலதுபுறம்னு வச்சுக்கங்களேன். வலதுபுறம் வந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷப்பாம்புகள், ஓகேங்களா, பயங்கரமான விஷப்பாம்புகள்லாம் வந்து அப்படியே கீழே பரவி கிடக்குது. செவுத்தில் கீழே எல்லாமே பரவி கிடக்குது ஃபுல்லாகவே. அந்த வழியாக போனோம்னா கண்டிப்பாக வந்து பாம்பு வந்து நம்ம கடிச்சிரும், இறந்துருவோம். ஏன்னா ஒரு பாம்பு 2 பாம்புனாவே பயப்பட வேணும். அங்கே பார்த்திங்கன்னா 100கணக்கான பாம்புகள் இருக்கும் அந்த வழியில். அதனால் அந்த வழியாக போனாலும் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. 3வது வழி பார்த்திங்கன்னா இப்போது இடதுபுறம் ஆயிடுச்சு, வலதுபுறம் ஆயிடுச்சு. 3வது வழி பார்த்திங்கன்னா நடு ஒரு கதவு இருக்கும். அந்த வழியாக போனோம்னா என்ன ஆகும்னா அங்கேயும் ஒரு ஆபத்து இருக்குது. என்னென்னா 3 மாதம் சாப்பிடாத ஒரு சிங்கம் வந்து இருக்குது அந்த வழியில். ஓகேங்களா? 3 மாதம் சாப்பிடாத ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு 3 விதமான ஆபத்து இருக்குது. 3 வழியிலையும் 3 விதமான ஆபத்து இருக்குது. இந்த 3 வழியில் எந்த வழியை தேர்ந்தெடுத்தால் சேஃபாக வந்து வெளியே வர முடியும், அந்த கைதியினால் தப்பிக்க முடியும்? கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இந்த 3 வழியில் அந்த கைதி வந்து எந்த வழியை புத்திசாலித்தனமாக செலக்ட் பண்ணால் அவன் வெளியே வர முடியும், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத? திங்க் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு இதுக்குள்ளே நான் சொல்கிறதுக்குள்ளே ஆன்சர் எதனா தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே ஆன்சரை வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைதி வந்து 3 வழியில் வந்து ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுத்துடுறோம். அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இடதுபுறம் பார்த்திங்கன்னா விஷவாயு இருக்குது, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். அடுத்து வலதுபுறம் பார்த்திங்கன்னா விஷ பாம்புகள் இருக்குது, கொடிய விஷ பாம்பெல்லாம் இருக்குது. அப்போது அந்த வழியை என்ன பண்ணிடுறான்னா ரிஜெக்ட் பண்ணிடுறான். 3வது வழி இருக்குல்ல, நடுவழி, அங்கே வந்து என்ன சொன்னேன் நான், 3 மாதம் சாப்பிடாத சிங்கம் வந்து அங்கே இருக்குன்னு. அதை வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போது 3 மாதம் சாப்பிடாத ஒரு சிங்கம் உயிரோடு இருக்குமா? என்ன இருக்கும்? செத்து போயிருக்கும். அப்போது அவனுக்கு வந்து அந்த வழியில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஓகேங்களா? அப்போ அவன் வந்து சேஃபாக வந்து அந்த வழியாக வந்து தப்பிச்சிடலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அந்த 3 மாதன்றதை வந்து நிறைய பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏதோ சிங்கம் பசியோடு இருக்குது, போனோம்னா மிகப்பெரிய ஆபத்து எங்கேயும் காத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு ட்ரிக்கி வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.